ஓம் சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதித்ய சொர்ணலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு டிசம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். வளராக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராகியின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் 12 ராசிக்கும் இந்த டிசம்பர் மாதம் என்பது ஆங்கில மாதத்தில் வரக்கூடிய நிறைவு மாதம். இந்த மாதத்தில் எப்படிமா நாங்கள் கடந்து வர்றது, இனிமே வரக்கூடிய வருடத்துல நிறைய பயிற்சிகள் வேற இருக்க போகுது. அதனுடைய துவக்கம் இப்போத்துல இருந்து எங்களுக்கு ஆரம்பிச்சிடும். நாங்கள் எப்படிலாம் இருப்போம் அப்படின்னு பல பேருக்கு பலவித சந்தேகங்கள். அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய வகையில் இந்த பதிவுகள் அமர்ந்திருக்குது. அதனால தனித்தனி பதிவுகளாக கொடுத்துருக்குறோம். இதை நீங்கள் பொறுமையாக பார்க்க வேண்டியதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவலாக எப்போ ரிஷபத்தில் குரு வக்ர நிலையில் இருக்காரு. செவ்வாய் நீச நிலையில் நமக்கு கடகத்தில், கன்னியில் கேது பகவான், விருச்சகத்தில் சூரியன் புதன், சந்திரன் மாத ஆரம்பத்தில் அங்கே உதயம் ஆகிறாரு. சூரியன் இந்த மாதம் பிற்பகுதியில் நமக்கு 16ஆம் தேதி அவரும் தனுசுக்கு சென்று அமர்ந்து விடுவார். சுக்கிரன் நமக்கு இந்த மாதம் 2ஆம் தேதியே மகரத்திற்கு, தனுசில் இருக்கிறவர் அவரும் மகரத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சனி அதே இடத்துல ஆட்சி நிலையில் வகர நிவர்த்தி அடையிட்டார் இல்லையா, ஆட்சி நிலையில் இருக்கிறாரு. ராகு மீனத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா புதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு நம்மளுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி. அதே போல் செவ்வாய் டிசம்பர் 6ஆம் தேதி வக்ர ஆரம்பிக்குது. இப்போ ஏற்கனவே நீசமாக இருக்காரு, திருப்பி வக்ரமாகவும் ஆகிறாரு. இந்த மாறுதல்களால் 12 ராசிக்கும் ஏற்படக்கூடிய சாதக பாதக நிகழ்வுகளை நம்ம இந்த மாதத்தில் இந்த வரக்கூடிய பதிவுகளில் காணவிருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. இந்த மாதம் சொல்லிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள், பரிகாரங்கள் இதையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். கும்பராசி கும்பலகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஆண்டின் நிறைவான மாதம் டிசம்பர் மாதம் எப்படிமா கடந்து வரலாம் அப்படிங்கும்போது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு ஜென்மசனி சென்று கொண்டிருக்கும்போது நாளைக்கு காரியங்களை மட்டும் ஒத்தி வைக்காதீங்க. இன்றே அந்த காரியத்தை செய்து முடிங்க. டு டூ லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். என்னென்ன பண்ண போகிறோம், டைம் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் இந்த வேலை, இந்த டைமில் இந்த வேலை, உறவுகளுக்குன்னு வேலை, நம்மளை ஆரோக்கியத்துக்குன்னு இந்த வேலை, அதே போல் பண வருவாயை மேம்படுத்தி கொள்வதற்கு இந்த வேலை. முதல்ல குடும்ப உறவுகளை மேம்படுத்தி கொள்ளுங்க. குடும்ப உறவு மேம்படுத்தி கொண்டு மனதில் சந்தோஷமாக இருந்துச்சுன்னா அப்புறம் ஆரோக்கியம் மேம்பட்டுடும். ஆரோக்கியம் மேம்பட்டால் நம்மளுக்கு பணத்தை ஈஸியாக சம்பாதிச்சிடும். நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு நம்ம இருக்கிற அனைத்தையுமே இழந்துடும். ஆரோக்கியமாக இழந்துடும், குடும்ப உறவுகளையும் இழந்துடும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி? வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கணும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எப்போ வரும்? ஒருத்தர் புரிந்து நம்ம அன்போட ஒரு மெய்யுணர், ஒரு நன்றியோடு இருக்கும்பொழுது. ஏன்னா அன்பு இல்லாத போது தான் அந்த இடத்துல பிரச்சனை வரும். நன்றி இல்லாமல் இருக்கும்போது தான் பிரச்சனை வரும். வாய் வார்த்தையில் நன்றி சொல்லக்கூடாது, ஆத்மார்த்தமாக நம்ம நன்றி சொல்லணும். அதாவது ஒருத்தர் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, ஒரு சின்ன ஒரு உதவி செய்தாலும் அது மலையளவா நினைங்க. ஒரு சின்ன தொந்தரவு நமக்கு கொடுத்துருந்தாலும் அது கடுகளவா நினைங்க. அப்படி நினைக்கும் பொழுது நம்ம எல்லா உயிர்களிடத்துலையுமே ஒரு என்ன சொல்றது, ஒரு நியூட்ரலாக போயிடலாம். இவங்க அப்படின்னு ஒரு பற்று இல்லாமல் எல்லா உயிரிழத்தும் அன்பு செலுத்து அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு சிறப்பாக கடந்து வந்துடலாம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ல் நமக்கு சுக்கிரன், நமக்கு 7ஆம் அதிபதி நமக்கு 11ஆம் இடத்தில் மாத பிற்பகுதியில் வந்துடுவார். 10ஆம் இடத்துல புதன், சூரியன், சந்திரன். இதெல்லாம் இருந்தாலும் வேலை இருக்கும், வேலையில் ப்ரெஷர் இருக்கும். வேலை செய்கிற இடமும் சரி, குடும்பத்துலேயும் சரி, நம்மளுக்கு எல்லா சூழலையும் நம்ம தாண்டி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். தொழிலில் ஒரு மாற்றங்கள் ஒரு சிலருக்கெலாம் ஏற்படும். அதான் தசாபதிலாம் சிறப்பாக இருக்கும்போது நல்ல மாற்றங்களாகவே இருக்கும். எந்த ஒரு தொழிலையும் தொழிலை முன்னேறத்துக்கு 2 வகை தான் இருக்குது. எந்த ஒரு வேலையும் நல்லா மனசார நேசித்து செய்யுங்க, பிடிச்ச வேலையை செய்யுங்க. இல்லை எனக்கு வேலை கிடைக்கல, இந்த வேலை தான் கிடைச்சது, நான் போகிறேன்னா அந்த தொழிலுக்கு ஆத்மார்த்தமாக நன்றி சொல்லி ஊக்கமுடன் செய்யுங்க. செய்யும்போது அந்த தொழில் உங்களுக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கப்புறம் அந்த வேலைக்கு நம்ம உண்மையாக இருந்துட்டோம்னா அடுத்து நம்மளுக்கு அடுத்த வேலை கிடைச்சிடும். இந்த காலகட்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் பிரச்சனை, தொழிலில் ஒரு இக்கட்டான சூழல்ல, உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு, இந்த 7.5 சனியில் அதிகப்படியான
வழியாக வந்து பெருமளவு பிரச்சனைகளை சந்தித்து கடந்து வரக்கூடியவர்கள் என் சதய நட்சத்திரக்காரர்கள் தான். அவங்க சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இன்னல்களுக்கு அளவே கிடையாது. அம்மா நாங்களாம் கும்பம் இருக்கிறதா இல்லை துன்பத்தின் விளிம்பில் இருக்கிறதாம்மா, வீட்டில் இருக்கிறதா, நாங்கள் எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் வந்து நான் ஒவ்வொரு நாளும் வந்து புதிதாக பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நான் நல்ல வார்த்தையாக சொல்லியிருக்கேன், அது வேறு மாதிரி சொல்லுவாங்க. அதனால் இந்த காலகட்டம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இறைவனை மட்டுமே நம்புங்க. கோளறு பதிவு தான் உங்களுடைய தாரக மந்திரமாக இருக்கணும். 3 வேளையும் படிங்க. நல்ல தொழில் உடைய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கும். அதை மட்டும் ஊக்கமோடு செயல்படுங்க. தடைகள் வந்தாலும் தடைகளை உடைத்து நீங்கள் அதை செயல்படணும்னு நினைங்க. குடும்ப உறவுகள்கிட்ட அங்காளி பங்காளி இவங்ககிட்டெல்லாம் சகோதர உறவுகள்கிட்டலாம் தேவையில்லை வாக்குவாதம் வச்சுக்காதீங்க. இது நடக்குமா நடக்காதான்ற சந்தேகம் ஐய உணர்வு தேவையில்லாத எண்ணோட்டங்கள் இதெல்லாம் வச்சுக்காதீங்க. இந்த காலகட்டம் இருக்கக்கூடிய ஒரு மன அழுத்தம் வேலை பலி இதெல்லாம் கடந்து வந்துடுங்க. ஏன்னா வேலையும் நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஒரு செய்ய முடியாது வேலை இருந்தாலும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு கரைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். பெண்களுக்கு குடும்ப உறவில் ஏதாவது ஒரு வந்து தொல்லைகள் எந்த ஒருத்தருக்குமானா ஒருத்தர் வேலை பலி இல்லை உங்களுக்கு ஒரு உடல் சுகம். இதே ஒரு 45 வயதாக கிடந்தாங்கன்னா ஒரு மெனோபாஸ் பீரியட்லலாம் இருப்பீங்க. ஒரு சிலருக்குலாம் வந்து முட்டி வலி முழங்கால் வலி இதெல்லாம் எதனால் வருது? நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு தான் காரணம். அனைத்து நோய்க்கும் காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு. முறையான உணவு பழக்க வழக்கத்தையும் நடைப்பயிற்சியையும் நல்ல எண்ணங்களையும் 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. முறையான உணவு பழக்க வழக்கம், நடைப்பயிற்சி, அதாவது உடல் ஆக்டிவேட். அப்படி அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, நடைப்பயிற்சி முறைனா நல்லா ஒரு டான்ஸ் போட்டு அந்த ஆடி அந்த உடம்புல இருந்து வேர்வையை இழுத்து விடுங்க. மெடிடேஷன் யோகா மனதை வந்து ஒருநிலைப்படுத்துங்க. இப்போ மெடிடேஷன்லாம் செய்ய தெரியலமான்னா சும்மா கம்முன்னு வந்து சும்மா கடை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம பெரியவங்க. நம்ம அமைதியாக இருந்துருங்க. ரொம்ப பிரச்சனைலாம் போகுது செய்யுதுன்னா எதையும் யோசிக்காதீங்க. ரொம்ப அமைதியாக அப்படியே இறைவனுடைய திருநாமங்களை எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. நம்மளுடைய திருப்புகள் படிங்க. திருப்புகள்லாம் வந்து நமக்கு சுத்தமாக படிக்க முடியாது அப்படின்னீங்கன்னா அதை பிரித்து படிக்கலாம். உருவாய் அருவாய், நான் சொல்லுவேன் ஆரம்ப பாடல் அது. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அந்த நீ தான் எனக்கு குருவாகவும் வரணும் வருவாயும் தரணும் அப்படின்னு வந்து சொல்லணும். அந்த மாதிரி நீங்கள் சொல்ல 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 உங்களுக்கு வந்து நிறைய வந்து உங்களுக்கு நன்மைகள் தான் ஏற்படும். முருகனுடைய பற்றி கொண்டீங்கன்னா உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதியே அவர் தான். அந்த மாதிரி திருச்செந்தூர் முருகனை வருடத்தில் ஒரு தடவை உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளிலோ இல்லை உங்களுக்கு செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைகளிலோ சென்று வழிபட்டு கொண்டு வரும்பொழுது அபரிமிதமான பலன்களை நீங்கள் அட்டகாசமாக பெறுவீர்கள். குழந்தை பாக்கியம், அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து நிறைய தடை தாமதம் இதெல்லாம் கடந்து தான் நீங்கள் வந்து ஒவ்வொன்றையும் வந்து சாதித்து கொண்டு இருப்பீங்க. அதற்கான முயற்சிகளை கைவிடாதீங்க. மாணவர்களுக்கு நல்லா படிப்பு இருக்கும், வெளிநாட்டு கல்வி, அதற்கான முயற்சி, ஞாபக மறதி, ஒரு என்ன சொல்கிறது உட்கார்ந்து வந்து படிக்க முடியாது. ஒரு சிலருக்குலாம் வந்து இந்த காலகட்டம் வந்து ரொம்ப நான் வந்து உட்கார்ந்து படிக்கணுன்னே எனக்கு உட்கார முடியல அப்படின்னா அதையெல்லாம் நீக்கிடுங்க. காலையில் எழுந்தோடனே சூரிய வழிபாடு பண்ணுங்கள். சூரியனை வழிபட்டுட்டு ஓம் நம சிவாயா, எந்த வழிபாடும் பண்ண முடியலன்னா ஓம் நம சிவாயா, ஓம்னா சூரியனை ஆக்டிவேட் ஆகிடும். நம்முடைய 7ஆம் பாவம் அதுதான் வந்து நம்ம எதிரில் சந்திக்கக்கூடியவர்கள். நம்முடைய ஆப்போசிட் பார்ட்னே சூரியனுடைய வீடாகி போச்சு. அதே போல் நம சிவாயன்னும் பொழுது 5 கிரகங்களை ஆக்டிவேட் ஆகிடும். இரவு பொழுது வந்து சனிக்குரியது, அவரே உங்களுடைய ராசி. அதனால் இரவு ஒரு சிலருக்குலாம் பகலில் எழுந்து படிக்க முடியும்னா இரவில் வந்து ஒரு 10 மணிக்குள்ளே வந்து படித்து முடிச்சுருங்க. இரவு நேரத்தில் வந்து நிறைய படித்து வைத்து கொள்ளுங்க. ஏன்னா எப்போவும் வந்து ஃபோன் பார்க்குறதெல்லாம் வந்து நம்ம 10 மணிக்கெல்லாம் படுக்க சென்றணும். 10லேருந்து நம்ம ஒரு 3 மணி வரைக்கும் நம்மளுடைய உடம்பை வந்து நம்மளே வந்து தயார்படுத்திக்கலாம். நம்ம உடம்புக்கு வந்து மருந்து மாத்திரலாம் தேவை கிடையாது. நம்ம நிம்மதியாக தூக்கத்தை மட்டும் தான் நம்ம வந்து கொடுக்கணும். நம்ம உறுப்புகள் வந்து அதுவே அதை ரெடி செய்து கொள்ளும். நேர்மறை எண்ணங்களை வந்து ஓட விடுங்க. இப்போ வந்து ரொம்ப இக்கட்டாக இருக்குது, எனக்கு நிறைய கடன் பிரச்சனைலாம் இருக்குது, நான் கடன் இருக்குது, என்ன ஆயிடுச்சு ஏதாயிடுச்சு, நான் அப்படி ஆயிடுவேனா இப்படி ஆடலாம், இதையும் நம்ம கடந்து போவோம். நம்ம இது வரைக்கும் எனக்கு கிடைத்த பணத்திற்கு நன்றி, இனிமேல் பெறப்போகும் அபரிமிதமான பணத்துக்கு நன்றின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செலவு செய்யும்போதும் அப்படி தோணும். ஐயோ என்னடா கரண்ட் பில் இப்படி வந்துருச்சு, திடீர்னு ஒரு மருத்துவ செலவு வந்துருச்சு, திடீர்னு வந்து ஒரு எதிர்பாராத செலவு வந்துருச்சுன்னு தோண்டு விடாதீங்க. இதை சமாளிச்சிருவோம். இந்த வந்திருக்க செலவை நான் சிறப்பாக வந்து செயல்படுத்திடுவேன்,
பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு செயலுக்கும் தூங்கி எழுந்ததுலேருந்து இரவு படுக்கிற வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து நீங்கள் உட்கார சேர்லேருந்து நீங்கள் எழுதுகிற பேனாலேருந்து பேசுகிற ஃபோன்லேருந்து நீங்கள் உங்களுக்கு கூட இருக்க பர்ஸ்லேருந்து உங்கள் பேக்லேருந்து எல்லாத்துக்குமே அது இல்லைன்னா நீங்கள் என்ன ஒரு இது பண்ணுவீங்க? நம்ம போடுற உடையிலேருந்து எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். பெரியவங்க கிட்டலாம் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. வாங்கி கொள்ளும் பொழுது நல்லவங்களை பார்க்கறது செய்யுதுன்னா வச்சுக்கோங்க. ஒரு வாரம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கிட்ட பேச வச்சுக்கோங்க. ஒரு வாரம் உங்களுடைய நல்ல வெல்விஷரை போய் வந்து கவனம் செலுத்துங்க. வீட்டில் நம்ம பிள்ளைங்களோ நம்ம மனைவியோ நம்மளை ஒரு கடிஞ்சு நம்ம புரியாமல் நம்ம மேலே கோபத்தை போடுறாங்கன்னா இந்த காலகட்டம் அதெல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கோங்க. சரி, இதை நம்ம இந்த காலகட்டம் கேட்டுக்கொள்ளணும். அப்போ ஒரு இடத்துல சம்மந்தமே இல்லாமல் ஒரு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அது உங்களை இன்னும் உங்களை போல்டாக்க போகுது. நம்ம கர்மா கழியுது அப்படின்னு விட்டுடுங்க. சம்மந்தமே இல்லாமல் போகிறேன், எனக்கு ஒரு இடத்துல நான் ஏமாற்றப்படுறேன், நான் ரொம்ப உண்மையாக இருந்தேன் அப்படின்னீங்கன்னா போன ஜென்மத்தில் அதை தொட்டு நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு துன்பம் விளைவித்திருப்போம். அதுதான் இந்த ஜென்மத்தில் பெறப்போகிறோம்னு நினச்சிக்கோங்க. ஏழரை சனியில்னா நம்ம கர்மாவை போக்கக்கூடியது. கர்மா எப்படி போகும்? துன்பங்களை போக்கும். இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய துன்பங்களை சுகமான சுமைகளாக ஏற்று அதை கடந்துடுங்க. நீங்கள் அதை அனுபவித்து கடந்துட்டீங்கன்னா உங்கள் குழந்தைகளை பாதிக்காது. நீங்கள் கடக்காம லகுவாக வந்துட்டீங்கன்னா அது அப்படியே போகாது. அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு தான் போகும். அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் இப்படி 3ஆவது தலைமுறை போகும். அந்த ஜென்மத்திலே நீங்கள் தான் அதை நீங்கள் இது பண்ணணும். நம்ம கர்மாவே நம்ம தான் இருக்கணும். அதுக்கு இந்த ஜென்மத்திலே நம்ம அதை தீர்த்துட்டு போகலாம் இல்லையா? இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழிலில் கவனம், பொறுமை, நிதானத்துடன் கலந்துருங்க. ஒரு சிலருக்கு நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும். மாற்றங்கள்லாம் நடந்தால் நீங்கள் மாத பிற்பகுதியில் நல்லா சிறப்பாக செயல்படுத்திக்கோங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் தான் இருக்கும். 4 பேரை அனுசரித்து போகணும். சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்குலாம் கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. தசாபதிலாம் சிறப்பாக இருக்கும்போது 7 சனி தான் சொன்னாங்க. இந்த காலத்தில் தான் நான் லைஃப்பில் செட்டில் ஆனேன், கல்யாணம் பண்ணேன். 7 சனியில் தான் நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அருமையாக இருக்கும். எதிர்த்தரப்புக்கு ஜாதகம்லாம் சிறப்பாக இருக்கும்பொழுது கல்யாணத்திற்கான அந்த முயற்சிகள்லாம் தாராளமாக மேற்கொள்ளுங்க. ஒரு சனி, ராகு, கேது, செவ்வாய் இதெல்லாம் சம்மந்தப்படுதுன்னா கவனமாக இருங்க. சதய நட்சத்திரக்காரங்களுக்கு வருஷம் பிறந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம கடந்து வந்துடலாம். என்றைக்குமே கடமையை செய் பலனை எதிர்பாராதன்னு நீங்கள் கடந்து வரும்பொழுது எந்த ஒரு கிரக பயிற்சிகளும் உங்களை அந்த அளவுக்கு தாக்காது. கும்பம் இந்த மாதம் ஒரு இதில் இருக்கேன், நான் ஒரு தொழில் ஒரு நிலையில் இருக்கேன், இந்த நிலையில இருந்து நான் அப்படியே சிறப்பாக வந்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கடந்து வந்துடுங்க. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. ஏன்னா கடன்லாம் இந்த காலகட்டம் கிடச்சிரும். அதனால் வரவு செலவுகளை திட்டமிட்டு நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அனைத்து வகையிலும் ஒரு சிறப்பான பலன் கிடைக்கும். மாற்றங்கள்லாம் கிடைச்சா தாராளமாக கண்டிப்பாக ஜென்மசனிலே இடமாற்றம் உண்டு, குடும்பத்தை விட்டு பிரிதல் உண்டு. இதெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட் தான். அதனால் கடந்துருங்க. ஊதிய உயர்வுடன் கிடைக்கும் அப்படின்றது சும்மாலாம் உங்களுக்கு அந்த பணிமாற்றம் கிடைக்காது. ஊதிய உயர்வுடன் கிடைக்கக்கூடிய காலமாகவே இருக்குது. உடல் ஆரோக்கியம், உறவுகள் கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க. அதே போல் புது நபர்கள் என்ன சொல்கிறது, 3வது நபர் தலையீடு குடும்பத்தில் இல்லாதவாறு பார்த்துக்கொள்ளணும். உங்களுடைய குடும்ப விஷயங்களே சொல்லக்கூடாது. நீங்கள் யார் வீட்டு பஞ்சாயத்துக்கும் போகக்கூடாது. உங்கள் வீட்டு பஞ்சாயத்துக்கு யாரும் வேணாம். நீங்கள் உண்டு, உங்கள் குடும்பம் உண்டு, உங்கள் கடமை உண்டு. நேர்வழியில் போய் நேர்வழியில் வரும்பொழுது உங்களுக்கு இந்த மாதத்தை இன்னும் சிறப்பாக கடந்துடலாம். அதே போல் நிறைய சனிக்கிழமை தோறும் ஏதாவது ஒரு அன்னதானம் செய்யுங்க. இல்லை இல்லைன்னா ஒரு வறியவருக்கு உங்களால் முடிஞ்சதை எளிமையாக செய்யலாம். அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்போது ஒரு வாட்டர் பாட்டிலோட எலுமிச்சவங்க ஊறுகாய் வாங்கி கொடுங்க. சாம்பார் சாதம், எலுமிச்சை சாதம் எது வேணால் வாங்கி கொடுக்கலாம். அப்படிலாம் முடியலன்னா வாயில்லா ஜீவனுக்காவது வாங்கி கொடுங்க. அதுங்களுக்கு உணவு, தண்ணிலாம் வைங்க. வட்ட வடிவில் அப்படியே வச்சுருங்க. இந்த உணவை வைக்கும்போது வட்ட வடிவில் வைக்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். நிறைய என்ன சொல்கிறது, உடற்பயிற்சி மேற்கொள்ளணும். முதல் நாள் சாதம் வச்சு அதில் தண்ணி ஊற்றி சின்ன வெங்காயம் வச்சுட்டு மறுநாள் எடுத்து அதை குடிங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்ப இதுவாக இருக்குது, செய்கிற எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறைய ஜீரண கோளாறு இருக்குதுன்னு அது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த நீராக இருக்கும். அதான் நீராகாரம். இந்த நீராகாரம் உடம்புக்கு தேவையான அனைத்து விதமான புரோட்டீன் இதெல்லாம் கொடுத்து நம்ம உடம்பை சத்தாக வச்சுருக்கோம். நம்மளை ஒரு என்ன சொல்கிறது, உடலுக்கு ஒரு உற்சாகம் தரும் பானமாகவே இருக்கும். அந்த நீராகாரத்தை அருந்துட்டு அதுக்கப்புறம் காஃபி டீலாம் நீங்கள் குடிச்சிக்கலாம்.
நம்ம உடலில் உறுப்புகளுக்கெல்லாம் அது புத்துணர்வு தரும். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியது. 7 சனிலெல்லாம் உடம்புல வேர்வை வர்ற மாதிரி நீங்கள் ஆக்டிவாக செயல்படும் பொழுது சனீஸ்வர பகவான் பிரீத்தி அடைந்து உங்களுக்கு இன்னும் தொழிலின் மேன்மையும் சிறப்பாக தெளிவெடுக்கக்கூடிய ஒரு சிந்தனையும் கொடுப்பார். 7 சனிலாம் நம்ம என்ன செய்வோம், தவறான முடிவுகளை எடுப்போம். சோம்பி உட்காரும்போது நம்ம உடல் ஆக்டிவேட்டாக இல்லாத போது நமக்கு சிந்தனை தெளிவே இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி செவ்வாயும் இப்பொழுது நீசமாக இருக்காது. ஏன்னா குரு சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறதுனால நம்ம நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாம் விட்டு நேர்மறையாக சிந்தித்து செயல்பட்டு நம்ம அந்த எண்ணங்களை அதிகப்படுத்தும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம அதுதான் ஆள் மனத்துக்கு போகும். அப்போ சுய சிந்தனையோடு நம்ம என்ன நினைக்கிறோமோ நல்லதை தான் நினைக்கணும். மேலே நம்ம நல்லதா கெட்டதான்ற எண்ணங்களை நம்ம ஆள் மனதுக்கு அனுப்பும்போது சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை ஏற்று அப்படியே நடந்துக்கும். அதனால் கிரகங்கள் இப்போ 7 சனி ஆயிடுச்சு அதனால தான் எனக்கு எல்லாம் நடக்குதுன்னு அப்படியே உட்காந்துடக்கூடாது. உங்களுடைய முயற்சிகளை திரும்ப திரும்ப போடணும். உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்தை அதிகப்படியாக அடையலாம். அதனால தான் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வாழ்வியல் கருத்துக்களோட உங்களுக்கு நிறைய பலன்களும் சொல்லப்படுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கவனம், விழிப்புணர்வு, தன்னம்பிக்கை, இது 3 தான் உங்களுக்கு சொல்லவே படப்போகுது. அதை வைத்து நீங்கள் சிறப்பாக கடந்து வந்துடலாம். சூரிய வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க. உங்களுக்கு ஆன்ம பலமும் ஆத்ம பலமும் சரீர பலமும் நல்லா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. கும்பராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ சனி ஜென்ம சனியாக இருக்காரு, இந்த இடத்துலேயே ஒரு சுக்கிரனோ இல்லை ஒரு புதனோ ஒரு குருவோ இருக்கும்போது இந்த இக்கட்டான சூழ்நிலையும் திறம்பட கடந்து வந்துவிடக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும். பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்கு உண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று தங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.